ட்ரம்பின் வலையில் சிக்கிய இலங்கை, ஆபத்தில் பல வியாபாரங்கள். அன்னராசாவின் தகவல் தொடர்பில் வடக்கு ஆளுநரின் ஊடகப் பிரிவு விளக்கம். நாட்டில் இதுவரை 30 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு, பலர் மரணம். பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக விசேட நடவடிக்கை. ஊழலற்ற உள்ளூராட்சி மன்றங்களை உருவாக்க சங்குக்கு வாக்களியுங்கள், சந்திரகுமார் வேண்டுகோள். அனுரவை பதற வைத்த அமெரிக்க உளவு பிரிவின் அதிரடி நடவடிக்கை. இனவாதம் மதவாதம் குறித்து அமைச்சர் சந்திரசேகர் வெளியிட்டுள்ள கருத்து. தலதா மாளிகைக்கு இராணுவத்தினரின் விசேட பாதுகாப்பு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி கொள்கை உலகளாவிய பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் உலக நாடுகள் பலவற்றில் தற்போது பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்ட வண்ணம் உள்ளன. ஆனால் இந்த பொருளாதார சிக்கல் அமெரிக்க மக்களையும் விட்டு வைக்கவில்லை. காரணம், அமெரிக்காவுக்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்பின் வலையில் சிக்கிய இலங்கை நாட்டின் வியாபாரங்கள் பெரும் ஆபத்தில் உள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். குறிப்பாக ஏற்றுமதி தொழிலில் தற்போது பங்கு சந்தையிலும் இலங்கையினுடைய வீழ்ச்சி ஆரம்பித்துள்ளதாக இவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வடக்கு மாகாண கடற்தொழிலாளர் இணையத்தின் பேச்சாளர் அன்னராசா தெரிவித்தார் என்று ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெளிவுபடுத்தல் விளக்கத்தை வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண கடலை ஆக்கிரமித்து சீன கடலட்டை பண்ணைகள் தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகிறோம். கடந்த 11ஆம் தேதி பேலனுக்கு வரும் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் கவனத்துக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றோம். தொடர்பில் முன்கூட்டியே அறிந்து கொண்ட ஆளுநர் செயலகம் வழங்கிய தகவலின் அடிப்படையில் பிரதமர் வருவதற்கு முன்பாக கடல் அட்டை பண்ணைகளுக்காக கடல் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் தடுப்பு வேலிகள் அவசரமாக அகற்றப்படுகின்றது என அவர் அந்த செய்திக்குறிப்பில் தகவல் வெளியிட்டார். இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதை போன்று ஆளுநர் செயலகம் எந்தவொரு தகவலையும் வழங்கவில்லை என தெளிவுபடுத்துகிறோம். அத்துடன் இந்த விடயத்துக்கும் ஆளுநர் செயலகத்துக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்பதையும் அறிய தருகின்றோம் என வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் கடந்த 3 மாதங்களில் 30 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 30 பேர் உயிரிழந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு பாதாள உலக குழுவினால் நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடுகளினால் 19 பேர் உயிரிழந்துள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. மேலும் சமீப காலமாக பாதாள உலக குழு நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதாக போலீஸ் வட்டாரங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது. எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தொடர்பாக இதுவரை குற்றவியல் முறைப்பாடு மற்றும் தேர்தல் சட்ட விதிமீறல்கள் தொடர்பில் 184 முறைப்பாடுகள் கிடைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். 5 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்ட முறைகள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் நேற்று கிடைத்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதன்படி மார்ச் 3ஆம் தேதி முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 154ஆக அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 14 வேட்பாளர்கள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் 46 ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 11 வாகனங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அட்சகுலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதியமைச்சு அறிவித்துள்ளது. மே மாதம் தொடக்கத்தில் பொதுமக்களின் கருத்தையும் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்களையும் பெற நடவடிக்கை எடுக்கவும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களை பெறவும் குழுவுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹசன நாணயக்கார தலைமையில் கடந்த 11ஆம் தேதி அமைச்சில் இடம்பெற்றது. தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை. இந்த கலந்துரையாடலின் போது நீதியமைச்சர் தெரிவித்தார். அத்துடன் புதிய சட்ட முன்வரைவு உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்துக்கான மனித உரிமைகளை மீறக்கூடாது என அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முந்தைய அரசாங்கங்கள் உரிய முறையில் செயற்படவில்லை எனவும் தற்போது நியமிக்கப்பட்ட குழு இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பொருத்தமான விடயங்கள் மிக குறுகிய காலத்துக்குள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என நீதியமைச்சர் குழுவின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததாக நீதியமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கிளிநொச்சி மாவட்டத்தின் ஊழலற்ற உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களை தெரிவு செய்வதற்கு மக்கள் சங்குக்கு வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார் தெரிவித்தார். சனிக்கிழமை அவரது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற கட்சி பிரதேச சபையின் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சங்கு சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுகம் செய்யும் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
தமிழ் தரப்புகள் பல தரப்புகளாக பிரிந்து நின்று தேர்தல்களில் முகம் கொடுப்பது என்பது தமிழ் மக்களை மேலும் மேலும் பலவீனப்படுத்தும். கடந்த பாராளுமன்ற தேர்தல் எங்களுக்கு இதனை ஒரு பாடமாக உணர்த்தியுள்ளது. அந்த வகையில் தான் நாம் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஊரணியில் தேர்தல் சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறோம். சங்கு தமிழ் மக்களுக்காக ஒரு பொது சின்னமாகும். தமிழ் மக்களுக்கு பலமான சின்னம். இந்த சின்னத்துக்கு வாக்களிப்பது மூலம் தமிழ் மக்கள் ஊரணியில் ஒற்றுமையாக நிற்பதனை வெளிப்படுத்த முடியும். அதுவே எங்களுக்கான அரசியல் பலமாகும். அத்தோடு கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை சங்கு சின்னத்துக்கு வாக்களிப்பதன் மூலம் இந்த மாவட்ட மக்கள் ஊழலற்ற வினைத்திறனான உள்ளூராட்சி மன்ற நிர்வாகங்களை ஏற்படுத்த முடியும். கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்றங்களின் அதிகாரங்களில் இருந்தவர்கள் செய்த ஊழல் மோசடி ஏராளம். அதனை பலரும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினூடாக பெற்று மக்கள் முன் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். எனவே கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களிடம் மீண்டும் அதிகாரத்தை மக்கள் ஒப்படைத்தால் அது ஊழல் மோசடிகள் நிறைந்த சபையாக மட்டுமே காணப்படும். மக்களின் வரிப்பணம் மோசடி செய்யப்படும். வினைத்திறனற்ற நிர்வாகம் உருவாகும் என தெரிவித்துள்ளார். எனவே கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களிடம் மீண்டும் அதிகாரத்தை ஒப்படைக்காமல் இந்த தேர்தலில் சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அமெரிக்க உளவு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கை தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதிக்கு முன்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பது தொடர்பிலான தகவலை வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தற்போது அமெரிக்க உளவு பிரிவு FBI வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல கேள்விகளை தோற்றுவித்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் 21ஆம் தேதி தலைநகர் கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் இந்த குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டது. 3 தேவாலயங்கள் உள்ளிட்ட 5 நட்சத்திர விடுதிகள் சிலவற்றிலும் காலை 8:30க்கும் 9:15க்கும் இடையில் இந்த குண்டு தாக்குதல்கள் நடந்தது. இதில் வெளிநாட்டவர்கள் போலீசார் உட்பட குறைந்தது 276 பேர் வரை கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அத்துடன் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்று 3 நாட்களுக்கு பின்னர் இலங்கைக்குள் நுழைந்த அமெரிக்க உளவு பிரிவின் சிறப்பு தேர்ச்சி பெற்ற அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை அமெரிக்காவுக்கு எடுத்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தற்போது அமெரிக்க உளவு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கை தொடர்பில் மேலும் பல்வேறு வகையான ஐயங்கள் அரசாங்கத்திடம் ஏற்பட்டுள்ளது. இனவாதம், மதவாதம் மற்றும் குலபேதம் என்பனவற்றை இந்த தலைமுறையுடனேயே இல்லாதொழித்து விட வேண்டும் என நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை தெரிவித்தார். மலர இருக்கும் விசுவாசு வருடமானது எல்லா மக்களுக்கும் அன்பையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் மிகுந்த சந்தோஷத்தையும் பல்வேறு வெற்றிகளையும் நிம்மதியான வாழ்க்கையும் வாரி வழங்கும் ஆண்டாக அமைய வேண்டும். இந்த விடயத்தில் இயற்கை மீது மட்டும் பொறுப்பை வழங்காது அந்த இலக்குகளை மக்கள் அடைவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாம் உரிய களத்தை அமைத்துக் கொடுப்போம். ஒரு நாடாக நாம் மீண்டெழுந்தால் நிச்சயம் மேற்கண்டவாறு நாம் மீண்டும் பிரார்த்தனை ஈடேறும். எனவே இளைஞர்களாக இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நாம் ஒன்றாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். இனவாதம், மதவாதம், குலபேதம் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு செல்லக்கூடாது. அதனை இந்த தலைமுறையுடனேயே இல்லாதொழித்து விட வேண்டும். நமது நாடு இன்னும் முன்னேறாமல் இருப்பதற்கு இவையும் கூட பிரதான காரணங்களாகும். இவற்றை நாம் நிச்சயம் மாற்றி அமைப்போம். எனவே மக்களின் கனவை நினைவாக்குவதற்கு புத்தாண்டில் மேலும் துணிச்சலுடன் நல்லெண்ணம் கொண்டு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என உறுதியளிப்பதாக தெரிவித்துள்ளார். வளமான நாடு மற்றும் அழகான வாழ்க்கை என்ற நோக்கத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தில் கோடிட்டு காட்டியுள்ளபடி பயங்கரவாத தடுப்புச் சட்டம் எதிர்காலத்தில் ஒழிக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதை மேற்பார்வையிட அமைச்சரவையால் ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கேற்ப தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் மதம் அல்லது இனத்தின் அடிப்படையில் மக்கள் ஒடுக்குமுறைக்குள் ஆளாக மாட்டார்கள் என்றும் அரசாங்கம் ஒருபோதும் இனவெறி மனப்பான்மையுடன் எந்த நெருக்கடியையும் அணுகாது என அவர் வலியுறுத்தியுள்ளார். தலதா மாளிகையில் புனித தந்த தாது தரிசனத்துக்கு வருகை தரும் மக்களின் பாதுகாப்புக்காக போலீசாருக்கு மேலதிகமாக இராணுவத்தினரையும் பாதுகாப்புக்கு ஈடுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தலதா மாளிகையில் புனித தந்த தாது தரிசனம் 18, 17, 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மத்திய பாதுகாப்பு படை தலைமையகத்தின் கீழ் உள்ள அனைத்து இராணுவ பிரிவுக்கும் இராணுவ தளபதியின் வழிகாட்டுதலின் கீழ் இதற்காக பயன்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.